ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஷிஃப்ட் ஒன்னோட அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ டோட்டலா இன்னைக்கு எத்தனை ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட டைமிங் பாத்தீங்கன்னா 9 to 10, செகண்ட் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 12:30 to 1:30, ஷிஃப்ட் 3 பாத்தீங்கன்னா 4 to 5 PM. ஓகேவா? ஸோ இப்போ இதுல ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா 7:45 வந்து ரிப்போர்ட்டிங் டைம். உங்களோட எக்ஸாமுக்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க எங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடி 9 மணிக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்கும். என்னெல்லாம்னா நீங்க கொண்டு போன ஹால் டிக்கெட், அதுல பேஸ்ட் பண்ணிருக்க போட்டோ, உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ லாகின் வந்து கொடுப்பாங்க. உங்களோட அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 9 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாமே முடியறதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகும். அதனால எஸ்எஸ்சி சிஜிஎலோட ரிப்போர்ட்டிங் டைம் பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்து ஒரு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:45, 12:30 எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 11:15, 4 o'clock எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா 2:45 வந்து ரிப்போர்ட்டிங் டைம். ஓகேவா? சோ இந்த ஷிஃப்ட் ஒன்ல எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு, என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, எந்த சப்ஜெக்ட் வந்து ஈஸியா இருந்துச்சு, எந்த செக்ஷன் வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, எது மாடரேட்டா இருந்துச்சுங்கிறத நாம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்லோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். ஜிகேல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். குவான்ஸ்ல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்ல 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸ் 50, குவான்ஸ் 50, இங்கிலீஷ் 50. சோ டோட்டலா 100 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கிறதுனால 200 மார்க்குக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ். அதே பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து எவ்வளவுனா 80 மினிட்ஸ் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லயும் அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, குட் அட்டெம்ப்ட் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லெவல் வந்து ஈஸி டு மாடரேட் லெவலா தான் இருந்திருக்கு. குட் அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா ஒரு 18ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ரீசனிங் வந்து மாடரேட் இருந்தாலும் இதுல வந்து 20 கொஸ்டின் வரைக்குமே நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ் ஈஸியா தான் இருந்திருக்கு. ஸோ இதுலயும் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. ஸோ இதுல 17 to 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த அட்டெம்ப்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா நான் வித் அக்யூரசியோட பேசுறேன். ஓகேவா? 100% அக்யூரசியோட தெரிஞ்சதை மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றதுதான் நான் சொல்றேன். ஓகேவா? எல்லாராலையும் 100 கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். ஆனா 100% அக்யூரசில ஒவ்வொரு செக்ஷன்லயும் சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ ரீசனிங்ல பாத்தீங்க அப்படின்னா சிலாஜிசம்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்ல 3 கொஸ்டின், நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், கோடட் பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ஆர்டர் ரேங்கிங். சோ பிளட் ரிலேஷன் பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய டைப்ஸ் இருக்கு. A+B, -C, கிராஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. பிளஸ்னா ஃபாதர், மைனஸ்னா மதர், கிராஸ்னா பிரதர், அந்த மாதிரி கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடட் பிளட் ரிலேஷன். ஓகேவா? சோ இந்த பிளஸ் இருக்க இடத்துல டாலர் ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த சிம்பிள்னா என்னன்னா ஃபாதர், மதர் அந்த மாதிரி ரிலேஷன் வச்சு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ், ஆர்டர் ரேங்கிங் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து ரீசனிங்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ இதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கு, ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ், பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ பிசிசிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ பிசிசிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. ஓகேவா? அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு 2023. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஃப்டிஐனா என்னது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் என்ன? ஏற்கனவே நம்ம படிச்சதுதான், ஆர்டிகல் 124. அப்புறம் கிராம பஞ்சாயத்து வந்து எந்த ஆர்டிகிள் கீழே வரும்னு கேட்டிருக்காங்க. சோ ஆர்டிகிள் 243 கீழே வரும். சோ ஃபார்மிக் ஆசிட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜ். சோ பிரார்த்தன சமாஜ். ஓகே. சோ இதை தோற்றுவித்தவர் யாரு? பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாரு? ஆத்மராம் பாண்டுரங். ஓகேவா? சோ ஆத்மராம் பாண்டுரங். ஓகே. சோ அடுத்து வேற என்ன? லதா மங்கேஷ்கர் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆர்டிகல் 226 பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட யூனியன் மினிஸ்டர் யாரு? சோ அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? சோ இப்போ நீங்க அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும்னா முந்தின ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எந்தெந்த டாபிக்கோ அந்த டாபிக்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போங்க. சோ 5 இயர் பிளான்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க அடுத்த ஷிஃப்ட் போறீங்கன்னா அந்த 5 இயர் பிளான்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனியன்
மினிஸ்டர், ஒவ்வொரு துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத நீங்க வந்து படிச்சுட்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்டிகல், முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க பார்த்துட்டு போகணும். அடுத்து சுதர்ஷன் லேக் கேட்டிருக்காங்க. சோ சுதர்ஷன் லேக் இது வந்து எந்த காலத்துல கட்டப்பட்டது? சந்திரகுப்த மௌரியரோட காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த சுதர்ஷன் லேக். ஓகே, சோ இந்த மாதிரி என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்களோ சோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு போகணும். ஓகே, சோ பிசிசிஐ கேட்டிருக்காங்களா, அப்போ முக்கியமான ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு போகணும். ஓகேவா? சோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்கும். மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ஸ்டால்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின், அந்த வின்னிங் கேண்டிடேட்ஸ், லாசிங் கேண்டிடேட்ஸ், நம்பர் ஆஃப் ஓட்ஸ், போல் ஆனது, இன்வாலிட் ஓட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? சோ எலெக்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். அப்புறம் டிஐ பாத்தீங்கன்னா டேபிள் டிஐ கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே 4 கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் சிலிண்டர் பேஸ் பண்ண மென்சுரேஷன்ல சிலிண்டர் வச்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர் வந்து கேட்டிருக்காங்க. 1000 கிராமுக்கு பதிலா 870 கிராம் வந்து நிறுத்து கொடுத்தாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன? ஒரு கிராமோட விலை ₹1 அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா இதுக்கு ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ட்ரிக்னாமெட்ரியில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜியோமெட்ரியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி அல்ஜிப்ரால இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ டைம் அண்ட் ஒர்க்ல அந்த எஃபிஷியன்சி, அந்த ரேஷியோ மெத்தட்ல போடுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இதுவும் பெர்சன்டேஜ்ல தானே பார்ப்போம். அந்த காயின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? சோ ரேஷியோல பார்ப்போம். சோ காயின் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய கொஸ்டின். அதே மாதிரி இது டைரக்டாவே x பிளஸ் 1/x ஓட வேல்யூ கொடுத்தாங்கன்னா x⁴ பிளஸ் 1/x⁴ எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதாவது x² பிளஸ் 1/x²னா a² மைனஸ் 2a, அதே x³ a³ மைனஸ் 3a. இந்த மாதிரி அல்ஜிப்ரால சில ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே மேக்ஸ்ல உள்ள கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு சர்க்குலர் ட்ராக்ல வந்து 2 பேர் ஓடிட்டு இருக்காங்க, சேம் டைரக்ஷன்ல போறாங்க, 2 பேரும் எவ்வளவு நேரத்துக்குள்ள போவாங்க? இந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் அப்படிதானே? ஒரு சர்க்குலர் ட்ராக் 2 பேர் ஓடுறாங்க, சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இவனோட ஸ்பீடு ஒரு ஸ்பீடு இருக்கு, இவனோட ஸ்பீடு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. சேம் டைரக்ஷன் போது ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து கண்டுபிடிப்போம், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோம். சோ கொடுத்திருக்க டிஸ்டன்ஸ் நம்ம அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு டைமுக்குள்ள 2 பேரும் மீட் பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். சோ இது நிறைய டைம் நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ மேக்ஸ் வந்து ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ கண்டிப்பா உங்களால 25க்கு ஒரு பிகினரா இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 18ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். சோ டாப்பர் வந்து 23, 24 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ எப்பவுமே கட் ஆஃப்ங்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் கட் ஆஃப் வைப்பாங்க. சோ இப்போ ஒரு ஆவரேஜா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட ஒரு 18 கொஸ்டின் வரைக்கும் இந்த மேக்ஸ்ல வந்து அட்டன் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபேட்டல்ங்கிற வேர்டோட ஆன்டனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரோ ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இடியம், எ பிக் ஃபிஷ் டு ஃப்ரை. ஓகேவா? சோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் எரர், எரர் ஸ்பாட்டிங், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் செப்டம்பர் 9. ஓகேவா? சோ இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்டோட அனாலிசிஸ். ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின். சோ ஈஸியாவே இதுல எவ்வளவு கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஓவராலா ஒரு 75 to 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். 75 to 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த கொடுத்திருக்க 1 ஹவருக்குள்ள அக்யூரசியோட 100% அக்யூரசியோட 75 to 80 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்பதான் நான் சிஜிஎல் எழுதியிருக்கேன், இன்னும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருவோம். சோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் சரி, வேற எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு எப்பனாலுமே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆர் இந்த எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயும் கேட்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.